பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 41 எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிறார். அந்த எளியவனையோ ஏழை ஜனங்களையோ ஏழைகளையோ எளியோரையோ ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவர் சிறுமை நின்று எடுத்து ஏழைகளை, வேதம் சொல்லுது எளியவனை, ஏழை ஜனங்களை, ஏழைகளை, எளியோரை அவர் சிறுமை நின்று என்ன? துன்பங்களிலிருந்து, துன்ப நிலையிலிருந்து, துயர நிலையிலிருந்து எடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரா? எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, வேதம் அதை தான் சொல்லுது, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குறார். அவனுடைய வம்சங்களை கர்த்தர் என்னவாக்குறாரா? மந்தையை போலாக்குகிறார். அழகான மொழிபெயர்ப்பு. பின்பு தேவன் அந்த ஏழை ஜனங்களை அவர்களது துயரங்களிலிருந்து மீட்டார். இப்போது அவர்கள் குடும்பங்கள் ஆட்டு மந்தையை போல் பெருகி உள்ளன. அழகான மொழிபெயர்ப்பு. ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலையிலிருந்து தூக்கிவிட்டார். அவர்கள் குடும்பங்களையோ மந்தையை போல் பெருக செய்தார். ஹல்லேலூயா. ஏழை ஜனங்களை கர்த்தர் சிறுமையிலிருந்து எடுக்கிறார். எளியவனை சிறுமையிலிருந்து எடுக்கிறார். எளியோரை சிறுமையிலிருந்து எடுக்கிறார். துயரங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? எடுக்கிறாராம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம். ஹல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரன் அருமையான தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்துக்கு, இந்த உயர்வுக்கு காரணம் என்னன்னு அந்த மகனை பேட்டி காணும் போது சொன்னாராம், என் தாய் தகப்பன் பிரபலமானவர்கள். அவர்கள் கோடிக்கணக்கில் ஆஸ்தி அந்தஸ்து சம்பாதிச்சு வைத்தாங்க. பிரபலமானவர்கள். அது மட்டும் இல்லை, ஒரு விபத்தில் அவர்கள் மரித்த போது நான் அவர்களுக்கு ஒரே பிள்ளையாக பிறந்தேன். ஏராளமான கோடிக்கணக்கில் இருக்கிற சொத்துக்கு ஆஸ்திக்கு நான் ஒரே மகனாக பிறந்தேன். அவர்கள் அவ்வளோ பிரபலமானவர்கள். ஒரு கார் விபத்தில் என் தாய் தகப்பனும் மரித்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் மரித்ததுக்கப்புறம் நான் அனாதையாக்கப்பட்டேன். எப்படி அனாதையாக்கப்பட்டேன்னா, அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க இவர் என்கிட்ட கடை வாங்கினாங்க, அவங்ககிட்ட கடை வாங்கினா எல்லாம் பறி போனது. நான் அனாதையாக்கப்பட்டு எங்கள் வீட்டு வேலைக்காரனால் நான் வளர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை நான் அறிந்து கொண்டு அவரை தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அந்த பள்ளியில் தங்கி, அந்த பள்ளியில் சேர்ந்து அங்கேயே விடுதியில் தங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். என் வாலிப வயதானது போல் என்னுடைய வாலிப வயதில் எங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருந்த அந்த பெரியவர் இறந்து போனார். அவர் எனக்கு புத்தி வந்தப்போ நடந்த காரியங்களை சொன்னார். ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. என் தாய் தகப்பன் தேவன் யார் என்பதை அறியாது இருந்தாங்க. ஆனால் நான் விடுதியில் தங்கி நான் படித்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த விசேஷித்த ஞானம், இன்றைக்கு பல கோடி சொத்துக்கு ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு அதிபதியாய் கர்த்தரை நான் வைத்திருக்கிறாரு. இந்த வசனத்தோடு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த உயர்வுக்கு ஊற்றுக்காரனர் கர்த்தர் மட்டும்தாங்க. இந்த உயர்வுக்கு ஊற்றுக்காரனர் அவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, என்னை தேடி அநேக காரியங்கள் கடந்து வந்த போதும் அந்த வேலைக்கார தாத்தா இந்த விடுதிக்கு பொறுப்பாளர்கிட்ட அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மகன் பேர் சொல்லி யார் தேடி வந்தாலும் அப்படியேப்பட்டவன் இங்கே இல்லை என்று அவர் என் பிராணனுக்கு உத்தரவாதம் எடுத்தார். என் பிராணனை காப்பாற்றும்படி இந்த விடுதி தலைமையாளரை அவர் கேட்டுக்கொண்டார். அந்த தலைமையாளருடைய தயவும் கிடைச்சிது. அந்த வேலைக்காரர் தகப்பனாக இருக்கிறவருடைய கண்கள் எனக்கு தயவும் கிடைச்சிது. என்னோடு என் வம்சம் அழிஞ்சு போய்டுன்ட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலத்தை மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல அருமையான குடும்பத்தை கொடுத்து கர்த்தர் எனக்கு ஒரு 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என் சந்ததி அழிஞ்சிடும், என் வம்சங்களை கர்த்தர் மந்தையை போல பெருக பண்ணிடுறார். கோடிக்கணக்கான சொத்துக்கு நான் தான் பிள்ளைன்ட்டு என் பிராணனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தாங்க. நான் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் வாலிப வயதில் அந்த வேலைக்கார ஐயா என்கிட்ட சொல்லி அவர் கடந்து சென்றார். அதுக்கப்புறம் நான் படிப்பை முடித்து அவர் தேடி போனப்போ அவர் மறிச்சு போயிட்டாருன்றது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு உன்னதமான தேவன் என் துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, என் சிறுமையிலிருந்து என்னை தூக்கி விட்டார். என்னை ஏழையாக இருக்கிற என்ன ஆண்டவர் மறக்கலை.
ஏழையாக இருக்கிற என்ன ஆண்டவர் மறக்கலை அப்படின்னு அந்த மகன் சாட்சி சொன்னான். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய வசனம், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் வம்சங்களை தேவன் மந்தையை போல் ஆக்குகிறார். அவன் வம்சங்களை கர்த்தர் மந்தை போல் ஆக்குகிறார். இன்றைக்கும் அப்படியாப்பட்ட மகன் அந்த சொத்துக்காக அழிக்கும்படி அநேகர் வாரிசுன்னு நாளைக்கு இருக்குமானால் அந்த பையன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அநேகர் வந்தாங்க. ஆனால் அந்த வேலைக்கார தாத்தா என்னை எடுத்தார். இந்த விடுதி தலைமைத்துவத்துக்கிட்ட எனக்கு ஒரு தயவு கிடைச்சிது. ஆண்டவர் என் சிறுமையை மாற்றினார், என் ஏழ்மையை மாற்றினார், உயர்ந்த அடைக்கலத்தில் மீட்டார், பொல்லாத கரங்களுக்கு என்னை தப்பு வித்தார். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்குன்னு சாட்சி சொன்னார். இன்றைக்கு அன்பு தேவஜனமே, நம்மளை சிறுமை நின்று துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் அவர். ஏழைகளை என்று மறக்காத கர்த்தர் அவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கும், ஏழை எளிய ஜனங்களுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் அவர். மீட்டெடுக்கிற கர்த்தர். அப்படியா அந்த மகனை மீட்டெடுத்து இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்று ஏழை எளிய ஜனங்க அந்த மகனோட கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அவன் வம்சங்களையும் கர்த்தர் மந்தை போல் போய் வைத்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிற உன்னதமான தேவன் உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காதீங்க. உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் துன்பங்களை கர்த்தர் மாற்றுவார், துயரங்களை கர்த்தர் மாற்றுவார், ஏழ்மையை கர்த்தர் மாற்றுவார். ஏழை ஜனங்களை கர்த்தர் மறக்காதவர் உங்களோட கூட உண்டு. ஹல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபமாய் இருந்து ஏழ்மையின் கோலமாய் வந்தவர். ஹல்லேலூயா. மாட்டு தொழுவத்தில் பிறந்து வந்தவர் அவர். உங்களுக்காய் தன்னைத்தானே தாத்தின கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சிறுமை அனுபவிக்கிறத கர்த்தர் பார்க்க மாட்டார். அன்பு தேவஜனமே, எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வாண்டு வைத்து உங்கள் வம்சங்களை மந்தை போல் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னல்கள்லேருந்து ஆண்டவரே துயரங்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து நீர் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பிள்ளைகளோட வம்சத்தை நீர் மந்தையை போல் ஆக்குவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கு. அன்பு தேவஜனமே, உயர்ந்த அடைக்கலம் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு. God bless you. Have a blessed day.